பிளான்ட் பாருங்கள், மொட்டு வந்திருக்கு. மொட்டு பக்கத்துலேயே இன்னொரு மொட்டு கூட வருது. இதுக்கெல்லாம் எருவெல்லாம் போடும்போது இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்ல தளிர் வந்து ஸ்டெம்மெல்லாம் நல்லா திக்னஸாக வருது. பக்கத்து மொட்டெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மண்ணுக்குள்ளே வந்து மாட்டு சாணம் கவுமேனூர் வந்து போட்டிருக்கோம். கொஞ்சமாக கோகோபீட் போட்டுருக்குறோம். வாழைப்பழம் தோலெல்லாம் கட் பண்ணி சாயலுக்குள்ளே போட்டிருக்காங்க. அது போல் போட்டுட்டு வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றணும். வாழைப்பழம் தோல் போட்டோமே அப்படின்ட்டு இல்லாமல், எதுக்காகனா அது மக்கி கொஞ்ச நாள் ஆகும். நீங்கள் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுத்தா தான் செடிக்கு நல்லது. பூ பெருசாகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முட்டை ஓடு எக்ஸல் பவுட்ரு தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றணும். முட்டை ஓடு வந்து எக்ஸல் பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு நைட்டு அந்த தண்ணி கொண்டு வந்து இதில் ஊற்றலாம். அதோடவே பீட்ரூட் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம், மொட்டு பெருசாகும். அடீனியம் பிளான்ட்டில் சேஞ்சிங் ரோஸ் போல கலர் இது நல்லா இருக்கு பாருங்கள். அப்பப்போ பூ பூக்கும் போதெல்லாம் நான் காமிச்சின்னு தான் இருக்கேன் வீடியோவில். சூப்பராக இருக்கு பாருங்கள். அடீனியம் பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றலைன்னா கூட நல்லா வளரும். 10 days வந்து தண்ணி ஊற்றினா கூட சூப்பராக வளரும். இந்த செடிக்கு கூட நான் வாழைப்பழம் தோல் தண்ணி, காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றுறேன். ஏன்னா ரோஜா செடிக்கு நம்ம எப்படியெல்லாம் கொடுக்குறோமோ அடீனியம் பிளான்ட்டுக்கு கூட அதே போல் தான் கொடுக்கணும். நல்லா திக்கான பிரான்ச்சஸ் வந்து ரோஸ் பிளான்ட்டில் வளரணுன்னா நீங்கள் வந்து இது போல் கடலை மாவு தண்ணி கூட ஊற்றலாம், சூப்பராக வளரும். ஏற்கனவே நான் கடலை மாவு தண்ணி கூட கொடுத்துருக்குறேன் இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.